நான் போட் ஹவுஸில் வந்துட்டு இந்த லைஃப் ஜாக்கெட் கொடுக்குறீங்களே, இது பாருங்கள் என்ன நிலமையில கிழிஞ்சு கிடக்குது. என்னோடய ஸ்ட்ரென்த்துக்கு நான் இழுத்தினாலே இது வந்து கிழிஞ்சு போயிடும். தயவு செஞ்சு வாங்குற காசு கொஞ்சம் புதுசு வாங்கி போடுங்க. அக்கா பாப்பா அண்ணெல்லாம் போட்டிருக்காங்கல்ல, இது வந்து இதுன்னு இல்லை, அங்கே குப்பையாட்ட கிடக்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமானதான் கிடக்குது. பழசாக கிடக்குது. இதெல்லாம் உடஞ்சி போச்சு. இதெல்லாம் வந்து என்னோடய ஸ்ட்ரென்த்துக்கு இந்த ரோப்லாம் பிடிச்சி இழுத்துனா பிஞ்சு போயிடும். அதுக்குன்னு நான் பிச்சு காமிக்க முடியாது, நான் தான் அதுக்கு பெனால்ட்டி கட்டணும். அங்கே போகிறவங்க எல்லாருமே ரொம்ப பழசாக கிடக்குது. அதனால் காசு வாங்குறீங்களா கொஞ்சம் புதுசு வாங்கி போடுங்க. ஏன்னா இது வந்து நிறைய பேர் இதை நம்பி தான் உள்ள அங்கே நீச்சல் தெரியாதவங்க படகுல போயிட்டுருக்காங்க. அதனால் வந்து கொஞ்சம் மாற்றுங்க பார்ப்போம். இந்த லைஃப் ஜாக்கெட்ஸ்லாம் ஆக்சுவலாக வந்து ரொம்ப இட்டு போகிற நிலமையில் கிடக்குது. ஆனால் இதை தான் வந்து கொடுத்து விட்றாங்க. இது வந்து வேஸ்ட்டு. இதை கொஞ்சம் மாற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து அந்த போட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். இப்போ வந்து ஏற்றி விட போகிறாங்க. எந்த போட்டுன்னு தெரியல, அங்கே கட்டிட்டு மாட்டிருக்கு. அவங்க ஆல்ரெடி ரெடியாக தான் வச்சுருக்காங்க. ஃபோனில் கவரில் போட்டு அப்புறம் போட்டுருங்க. இல்லையா? சரி, அப்படியே எனக்கு பிரச்சனை இல்லை. பைக்கா அந்த பைக்கில் போடுங்க, அந்த பைக்கில் போடுங்க. உட்காந்துக்கணுமா? இது எதுக்கு? இது இதே கிழிஞ்சு போய் கிடக்குது. வெறும் தெர்மாக்கோல் தாங்கண்ணா. இது வந்து தாங்குமா சொல்லுங்க? அப்படிதான். இப்ப பக்கமா ஒண்ணு ஏதாச்சும் இல்ல, அது என்ன தலையை எப்படி இப்படி இதா போகாம எப்படி நம்மளை காப்பாற்றும்? இது தாங்க, இதெல்லாம் தூக்கிட்டு வராது. கிழிஞ்சு போச்சு, தண்ணி உள்ள போயிடும். இது போட்டதுனாலதான் அவங்க பொழைக்க முடியல. இல்லைன்னா கூட பொழைச்சிருப்பாங்க. இது இல்லைன்னா கூட இது தவி கூட வந்து போட்டு லாக்க போடுங்க. இதெல்லாம் மாட்டிக்கிது. எனக்கு நீச்சல் தெரியும், பிரச்சனை இல்லை. லாக் இது இழுத்து போடுங்க. இது அது இழுத்து இதுல போடுங்க. இது ஏதோ ஒரு அம்மா பையன் இறந்துட்டாங்க. தெளிவு இல்லை. இதையும் போடுங்க. எங்க ஒண்ணுதான் போட்டுருக்கு. நாளை இதுவும் உடஞ்சி போச்சு. பாப்பாவுக்கே உடஞ்சி போச்சு, குட்டி பாப்பாவுக்கு. ஒகேனக்கல் உள்ள அதிகாரிகளே, இந்த வீடியோ பார்த்துட்டு, இந்த ஒகேனக்கல் உள்ள அதிகாரிகளே, இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்குறீங்களே 4 பேருக்கு 1500 ரூபா. தயவு செஞ்சு இது எவ்வளோ வரப்போகுது, எவ்வளோ ரேட்டுன்னு தெரில. இது பாருங்கள் என்ன நிலைமையில் இருக்குது. இதுதான் லைஃப் ஜாக்கெட்னு சொல்லி போட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து இதுன்னு மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய 99% ஆஃப் இந்த லைஃப் ஜாக்கெட் வந்து இப்படி தான் இந்த நிலைமை தான் இருக்குது. கொஞ்சம் மாற்றுங்க பார்ப்போம். இதெல்லாம் வந்து சரியில்லை, வாங்குற காசுக்கு ஒர்த்தே இல்லை. கொஞ்சம் ஏதோ ஏற்பாடு பண்ணுங்க பார்ப்போம். ஏன்னா இது என்னோட சுற்றி இழுத்தா பிஞ்சு